ஸ்டாக் செலக்ஷன் வந்து பிகினரா இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்டாக்கை இன்ட்ராடேக்கு செலக்ட் பண்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். எஸ், நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது மணி கண்ட்ரோல் ஆப்ல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கேனர்ஸ் ஸ்கிரீனர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பீப்புள் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்டாக் செலக்ஷன் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் எ இண்டிவிஜுவல் பிகினர் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோ டீடைலா பேச போறேன். வெல்கம் டு தமிழ் ட்ரேடர் ஃபேமிலி. நான் சுதர்ஷன். அண்ட் எஸ், நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் செலக்ஷன், அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிகினர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் என்னன்னா, நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்து ஒரு 3 to 6 months ஆர் 8 months ஆகுது. ஸோ ஓரளவுக்கு நான் வந்து நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கம்ப்ளீட் டீடைல்டா எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு சினாரியோ தான் வந்து ஒரு பிகினர்னு சொல்லுவோம். கரெக்டா? ரைட். அப்ப இந்த ஸ்டேஜ்ல இருந்து பார்க்கும்போது நம்ம எல்லா கான்செப்டையும் உடனடியாக கத்துக்கணும்னு நினைக்கிறது வந்து டெஃபினட்டா ஒரு தப்பான மூவா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம லேர்ன் பண்ணிட்டு போகணும்னு சொல்லுவாரு. அதுல இப்ப ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஸ்டாக் செலக்ஷனை ரொம்ப சிம்பிளிஃபைடா ஃபாலோ பண்ண போறீங்க. ஏன்னா உங்களுக்கு முதல்ல கான்ஃபிடன்ஸ் வரணும், உங்களுக்கு முதல்ல பழகணும். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க வந்து ஒரு கான்செப்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தாதான் உங்களுக்கு அது மேல ஒரு ஈஸியா எனக்கு வருது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அப்பதான் நீங்க ட்ரேடிங் நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லுவாரு. இப்ப ஸ்டாக் செலக்ஷன் எப்படி ஈஸியா பண்றதுன்றது தான் இப்ப நான் உங்களுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் மூலமா சொல்ல போறேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். அண்ட் அந்த வாட்ச் லிஸ்ட்டை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ண போறோம். என்ன மீன் பண்றது புரியுது இல்லையா? இப்ப நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ், லெட்ஸ் சே 10ல இருந்து ஒரு 15 ஸ்டாக்ஸ் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களோட வாட்ச் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி ஆட் பண்ண போறீங்க. அந்த 10 to 15 ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்றதுன்றத இப்ப நான் உங்களுக்கு 5 ஸ்டெப் மூலமா சொல்ல போறேன். நம்பர் 1 என்ன அப்படின்னா, அது வந்து நிஃப்டி 50 பேஸ் பண்ண ஸ்டாக்கா இருக்கும். ஓகே, சோ அப்படின்னா என்ன அர்த்தம், நிஃப்டி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்கு. அண்ட் நிஃப்டி டவுன்ல போகுது அப்படின்னாலும் சிமிலரா அந்த ஸ்டாக்கும் டவுன்ல போக சான்சஸ் இருக்கு. சோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்லுவாங்க. சோ நிஃப்டி 50 பேஸ் பண்ண ஸ்டாக்கா இருக்கணும். இத ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, செக்டாரோட லீடரா இருக்கணும். சோ செக்டார்னா என்ன, லீடர்னா என்ன அப்படின்றத நான் ஷார்ட்டா சொல்றேன். செக்டார் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஒரே சிமிலர் ஏரியாவை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக் மஹேந்திரா, விப்ரோ, டிசிஎஸ் அப்படின்னு நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும். என்னது இதெல்லாம்? ஒரு ஐடி கம்பெனிஸோட நேம். கரெக்டா? சோ ஐடி கம்பெனிஸ் எல்லாமே சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா ஐடி செக்டார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டீல் ரிலேட்டட் எல்லாமே சேர்த்தா மெட்டல் செக்டார்னு சொல்லுவாங்க. எனர்ஜி ரிலேட்டட்லாம் பவர் செக்டார், எனர்ஜி செக்டார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்கு. இதெல்லாம் மணி கண்ட்ரோல்ல நம்ம பார்க்க முடியும். 10 ஸ்டாக் செலக்ட் பண்ண போறோம் இல்லையா, வாட்ச் லிஸ்ட்ல ரெகுலரா ஃபாலோ பண்றதுக்கு. அந்த ஸ்டாக் வந்து அந்த லீடர், அந்த செக்டாரோட லீடரா இருக்கணும்னு சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஐடி செக்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிசிஎஸ் வந்து ஆப்வியஸ்லி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டாக். இதுதான் வந்து ஒரு லீடர் ஆஃப் ஐடி செக்டார் அப்படின்னு சொல்லலாம். சரி, சிமிலரா செகண்ட் ரேங்க்ல இருக்கிறது என்ன, இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, இவங்க எல்லாம் வந்து செகண்ட் தேர்ட் ரேங்க்கும் வருவாங்க. இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ற ஸ்டாக் என்ன இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் ரேங்க்ல இருக்கிற ஸ்டாக்கா மட்டும் தான் இருக்கும். நம்பர் 3 பிரைஸ் ரேஞ்ச். சோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தியாவும் போக கூடாது, ரொம்ப கம்மியாவும் இருக்க கூடாது. சோ யூ கேன் கன்சிடர் ஒரு 200 ரூபீஸ் மேல அண்ட் ஒரு 4000 ரூபீஸ் உள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ், இருக்கிற பிரைஸ் பேஸ் பண்ண ஸ்டாக்ஸ் தான் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லுவார். ஃபார் எக்ஸாம்பிள் கனரா பேங்க்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 200 ரூபீஸ் ரேஞ்சிலேயே இருக்கும். சோ அதெல்லாம் ரொம்ப நல்ல வால்யூம் இருக்கும். பேங்க் செக்டார்ல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்னு சொல்லலாம். சிமிலர்லி டிசிஎஸ் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் பாக்குறீங்க அப்படின்னா, டைட்டன் அதெல்லாம் பாக்குறீங்கன்னா 3000 4000 ரூபீஸ் ரேஞ்சில இருக்கும். பட் அதெல்லாம் ரொம்ப ரெப்யூட்டட் ஸ்டாக். சோ 200ல இருந்து 4000 ரூபீஸ்க்குள்ள இருக்கிற கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வேல்யூ இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. நம்பர் 4 வால்யூம். வால்யூம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும். வால்யூம் அப்படின்றது என்னன்னா, அன்னைக்கு மார்க்கெட்ல அன்னைக்கு அந்த ஸ்டாக்ல எவ்வளவு பீப்புள் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்றது தான் வால்யூம்னு சொல்லுவோம். சோ அப்ப நம்ம எடுக்கிற செலக்ட் பண்ற ஸ்டாக், வாட்ச் லிஸ்ட்ல செலக்ட் பண்ற ஸ்டாக் வந்து வால்யூம் கம்மியா இருக்கிற ஸ்டாக்கா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால வந்து ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணி அதுல என்ட்ரி எடுக்க முடியாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, அன்னைக்கு இப்ப எக்ஸாம்பிள் நீங்க வாட்ச் லிஸ்ட்லயே வச்சிருக்கீங்கன்னு கூட வச்சுக்கலாம். அன்னைக்கு நீங்க அதுல என்ட்ரி எடுக்க போறீங்கன்னு பிளான் பண்றீங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிரேக் அவுட், உங்க ஸ்ட்ராட்டஜி அப்ளை ஆகுது, பிரேக் அவுட் நடக்குது, நீங்க என்ட்ரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அன்னைக்கும் வால்யூம் சப்போஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அப்பவும் அந்த ஸ்டாக் வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணிடணும். நம்பர் 5 என்னன்னா நியூஸ். அதாவது ஒரு ஸ்டாக் நீங்க வந்து வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க, ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனா அன்னைக்கு அது ரிலேட்டட் நியூஸ் எதனா வருதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த ஸ்டாக் அவாய்ட் பண்றது நல்லது. இதுக்கு ஒரு ரீசென்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. சோ ஒரு 2 days முன்னாடி நடந்த இன்சிடென்ட் இது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவா இருந்துச்சு. லெட்ஸ் சே ஒரு 1.8% வந்து பாசிட்டிவா இருந்துச்சு. நியூஸ் ரிலீஸ் ஆச்சு, எப்படி வேணா போகலாம் ஆப்வியஸ்லி நியூஸ் வந்ததுக்கு அப்புறம். பட் ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு +1.8ல இருந்தது -2.5க்கு போச்சு. சோ கிட்டத்தட்ட 4% அந்த ஸ்டாக் வந்து இருந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இறங்கி இருக்குன்னு சொல்லலாம். சோ அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஏன் அவ்வளவு ஃபாஸ்டா இறங்குச்சுன்னு. அந்த 2% செமையா இறங்குச்சு. சோ பாயிண்ட் என்னன்னா, நியூஸ் வருதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுதுன்னா ட்ரை டு அவாய்ட் தி ஸ்டாக், சோ தட் நம்ம வந்து தேவையில்லாத இஷ்யூஸ்ல மாட்டிக்காம இருக்க முடியும். அண்ட் ஒன்னொன்னு, நியூஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா, சில பேர் நியூஸ் பேஸ் பண்ணியே ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ஆனா நம்மளுக்கு வந்து நியூஸோட ரிசல்ட்ஸ் வந்து லேட்டா தான் தெரிய வரும். அதுக்கு முன்னாடியே மூவ்மெண்ட் நடந்துரும்னு சொல்லுவாரு. சோ அதனால ட்ரை டு அவாய்ட். சோ இப்போ இந்த கான்செப்ட் எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றது, அண்ட் மெயினா இப்போ நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்றோம் அப்படின்னா
என்ன டைம் ஃப்ரேம்ல அனாலிசிஸ் பண்ணணும் இப்போ எடுத்த ஸ்டாக்ஸை, ஸோ தட் என்ட்ரி எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்ற ஒரு சூப்பரான திங்ஸ் எல்லாமே வந்து இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டுறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ட்ராடே வாட்ச் லிஸ்ட்டை ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து நம்ம 12 ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் as எக்ஸாம்பிள். ஸோ இது எல்லாமே வந்து வேரியஸ் செக்டார்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு மணி கண்ட்ரோல் ஆப்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இண்டிசஸ்ன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்குள்ள பிரஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து செக்டாரல் இண்டிசஸ் இருப்பாங்க. என்னென்ன செக்டார்ஸ் தேவையோ எல்லாமே இருக்கும். அதை பிரஸ் பண்ணி எதனா ஸ்டாக் வேணும்னா நீங்க அதுக்குள்ள போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூஸ்வலா நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா நிஃப்டி 50 பேஸ் பண்ண ஸ்டாக்ஸ் நம்ம வந்து மெயினா இன்ட்ராடேக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு சொல்லுவாங்க. சரி ரைட். இப்போ வந்து நீங்க பாக்குறீங்க ரிலையன்ஸ் அப்படின்றது வந்து எனர்ஜி செக்டார்ல வரும், HCL Tech IT, இந்த மாதிரி HDFC பேங்க்ன்றது பேங்க் செக்டார், டாடா மோட்டார்ஸ்ன்றது ஆட்டோமொபைல், ஃபார்மா செக்டார், இந்த மாதிரி வேரியஸ் செக்டார்ஸை நம்ம வந்து கம்பைன் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி ஸ்டாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அனாலிசிஸ் பண்ண போறீங்க. இப்போ லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் நம்ம ரிலையன்ஸ் குள்ள போறோம்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுக்கிற டைம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி 1 hour. அதாவது நிறைய பேர் என்ன ஒரு பிகினரா மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டு அனாலிசிஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்ட்ராடே தான் பண்ண போறோம், நம்ம என்ட்ரி வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல தான் இருக்க போகுது, டவுட்டே கிடையாது. பட் அனாலிசிஸ் பண்றது நீங்க வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ்ல பண்றது சஜஸ்டட் அட்லீஸ்ட் 1 hour டைம் ஃப்ரேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 hour டைம் ஃப்ரேம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அனாலிசிஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு பிகினர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் சஜஸ்ட் பண்றேன் என்னன்னா, இப்போ நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க கரெக்டா, இந்த இடத்துல வந்து நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 hour டைம் ஃப்ரேம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது லேட்டஸ்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கோ அதை நீங்க வந்து ஒன்ஸ் இம்பார்ட்டன்ட் ரிவர்சல் பாயிண்டா மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேட்டஸ்ட் ஸ்விங் லோ இருக்கு இல்லையா, அதையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் பாயிண்டா மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக் கிரைட்டீரியா. ஏன்னா யூசுவலா நமக்கு தெரியும் ஒரு ஸ்விங் லோ பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் கேன் ஏபிள் டு கண்டினியூ த டைரக்ஷன், பட் நாட் பிளைண்ட்லி. அதுக்கு தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ண போறோம். பட் இந்த ரெண்டு இடத்தை மார்க் பண்ணிக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ நீங்க என்ன பண்ணணும், உங்களோட அனாலிசிஸ் அப்ளை பண்ணணும். இப்போ நிறைய பீப்புள் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில பீப்புள் ட்ரெண்ட் லைன் பண்ணுவாங்க, ஒரு சில பீப்புள் ஜோன்ஸ் கான்செப்ட் பண்ணுவாங்க, சப்ளை டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கான்செப்ட் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை நீங்க வந்து ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கும் நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். பட் பாயிண்ட் என்னன்னா 1 hour டைம் ஃப்ரேம்ல அனாலிசிஸ் பண்றது ரொம்ப 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 சஜஸ்டட். இப்போ இந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இடத்துல பாருங்க, இப்போ நம்ம வந்து 2480 அப்படின்ற பிரைஸ் வந்து மார்க்கெட் எத்தனை வாட்டி ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு, ஒரு வாட்டி, திருப்பி 2 வாட்டி, 3 வாட்டி, 4 வாட்டி, 5 வாட்டி, கிட்டத்தட்ட ஒரு 5 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் அந்த ஒரு பிரைஸ் ரீஜனை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் கூட பிரேக் அவுட் ஆகி அது ஃபெயிலியர் தான் இருக்கு, விச் மீன்ஸ் அந்த இடம் இன்னொரு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் ரீஜனா இருக்குன்னு சொல்லுவாரு. ஸோ அப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு அந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆகுது தெளிவா அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரியும் ரிலையன்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் ஒரு இடத்த டெஸ்ட் ஆகி மார்க்கெட் விழுதுன்றது ரொம்ப பெரிய நம்மளுக்கு க்ரோத்தா இருக்க போகுது. அதனால இந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்டாக், ஏன்னா இருக்கிறதே 12 ஸ்டாக்ஸ் தான். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ 6 ஸ்டாக்கோ 7 ஸ்டாக்கோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்க அனாலிசிஸ் பண்றது பெட்டர். அண்ட் 1 hour டைம் ஃப்ரேம்ல பண்றோம். சரி பண்ணியாச்சு, அனாலிசிஸ் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நிஃப்டி என்ன டைரக்ஷன்ல இருக்குன்றதை செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நியூட்ரலா இருக்கு, ரைட். பட் ஆனா யூசுவலா நிஃப்டி நீங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், நாளைக்கு நீங்க பார்க்கும்போது நிஃப்டி பாசிட்டிவா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப எல்லா ஸ்டாக்ஸும் பாசிட்டிவா இருக்காது ஆப்வியஸ், கரெக்டா. ஒரு சில ஸ்டாக்ஸ் பாசிட்டிவா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பாசிட்டிவா ஸ்டாக்ஸ் இருக்கிற ஸ்டாக் ஓபன் பண்ணி உங்களோட அனாலிசிஸ் மெத்தட்ல பாசிட்டிவ் சைட்ல பிரேக் அவுட் நடக்கும். பாசிட்டிவ் நான் மீன் பண்றது அப் சைட். எக்ஸாம்பிள் பாருங்க, HCL டெக்னாலஜிஸ் இருக்கு. அண்ட் HCL டெக்ல நம்ம என்ன பண்றோம், லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையறோம்னு வச்சுக்கலாம். சோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வரையறோம் அண்ட் நம்மளுக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். பிரேக் அவுட் ஆகி இங்க ரீடெஸ்ட் ஆகுது. சோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க, நிஃப்டி வந்து பாசிட்டிவா இருக்குன்ற பட்சத்துல அப்ப நீங்களும் இந்த இடத்துல வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த கரெக்ட் வே. ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் நிஃப்டி போக கூடாதுன்னு சொல்லுவார். அவ்வளவுதான் இருக்கிற ஒரே பாயிண்ட். நிஃப்டி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, ஆனா நீங்க வந்து செல் சைட் போக ட்ரை பண்றது நாட் அட்வைசபிள். ஸோ நம்மளும் பை சைட் போறதுன்றது ரொம்ப அட்வைசபிள். ஸோ அந்த ஸ்டாக்ஸும் நிஃப்டியும் ஒரே டைரக்ஷன்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது போக உங்களோட பிரைமரி ஸ்ட்ராட்டஜி ஒன்று பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கான்செப்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்க என்ட்ரி எடுப்பீங்க, ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ட்ரி எடுக்க மாட்டீங்க. அவ்வளவு. தட் குட் பி எனி ஸ்ட்ராட்டஜி தட் யூ லைக். பட் ரியல்ல பண்றதுக்கு முன்னாடி டெமோ பண்ணி ஸ்ட்ராங் ஆயிட்டு அதுக்கப்புறமா ரியல் பண்றது தான் அட்வைசபிள். ஸோ ஒரு வாட்ச் லிஸ்ட் எப்படி தான் நீங்க மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இன்னும் இதுல நெக்ஸ்ட் லெவல் நீங்க பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், ரிலையன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரீஜன் பார்த்தோம் 2480 வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி. அப்போ 2480 வந்து வாட்ச் லிஸ்ட்ல நீங்க ஒரு 10 ஸ்டாக் உள்ளதான் வச்சுக்க போறீங்கன்றதுனால டெய்லி பார்க்க போறீங்க. பட் இருந்தாலும் நான் சொன்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா நீங்க அலர்ட்ஸ் கூட பிளேஸ் பண்ணிக்கலாம். 2480 பிரேக் பண்ணா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் தெரியணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அலர்ட்ஸ் போட்டீங்கன்னா நீங்க ஆக்டிவா மார்க்கெட் பார்க்கணும்னு கூட கிடையாது. ஸோ எப்போ இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ உங்களுக்கு அலர்ட்ஸ்ல மெசேஜ் கிடைச்சதுன்னா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் நீங்க இன்ட்ராடே வாட்ச் லிஸ்ட்டை வந்து டே பை டே நீங்க வந்து க்ரூம் பண்ணிட்டே வரணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸ் மேல ஒரு
நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும். அண்ட் அந்த ஸ்டாக்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, உங்களுக்கு எப்படி இருக்கு ப்ராஃபிட்ஸ் அப்படின்றதும் நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தட் ஆஃப் ட்ரேடிங்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டெமோல பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரியல்ல பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல growth கொடுக்கும். அண்ட் ஆல் தி வெரி வெல். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து இன்னும் சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ மேக் ஷூர் தட் மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க அண்ட் பெல் பட்டன் பிரஸ் பண்ணிருங்க புதுசா பாக்குறீங்கன்னா. அண்ட் தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி.